ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் குக்கிங் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி கிரேவி பார்க்க போகிறோம், சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: அரை முடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் அரிசியும் உளுந்தும் அரை ஸ்பூனுங்க, மற்றதெல்லாம் 1 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், இது தேவையான அளவு. மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்டார் பூ இது தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். 3 தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், 1/2 கிலோ சிக்கன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு அரிசியும் உளுந்தையும் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அரிசியும் உளுந்தும் அரை ஸ்பூன் போட்டால் போதும். இந்த உளுந்தும் அரிசியும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கசகசா, சோம்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு வறுத்தெடுத்துக்கணும். அதோடு சேர்த்து கருவேப்பிலை ஒரு 10 இலை கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய், தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கணுங்க. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ அந்த ஃப்ரை பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய், அரை மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், தேங்காய் நல்லா அரைப்பட்டிருக்கு. ஒரு அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து 3 ஸ்பூன் எண்ணெய் விடணுங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை வகைகளை சேர்த்துக்கணும். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஸ்டார் பூ இதெல்லாம் பொரிய விடணும். இதோட 2 பிரியாணி இலையும் சேர்த்து பொரிய விடணும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்கூடையும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்க்குறேன். அதோட கொஞ்சோண்டு தண்ணி கலந்து சேர்த்து விட்டுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் கொதி விடுங்க. இப்போ 10 நிமிஷம் கொதி வந்துருச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள்,
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வைங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்கங்க. இந்த அளவுக்கு பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூனு உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூனு கொஞ்சம் 1 பிஞ்ச் கூடையும் போடுறேன். உப்பு போட்டோன்னே சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இந்தமாரி சிக்கனோட நல்லா உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை நல்லா சேர்த்து விட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதுமாரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி எடுத்து மூடி 20 நிமிஷம் கொதிக்க விடணும். 20 நிமிஷத்தில் அப்பப்போ திறந்து பிரட்டி விடணுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பிரட்டி விடணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. இதில் கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்து சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.